Hey all, welcome back to the new video and இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நியூ இயர் நாங்கள் நைட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து வெளியே போகலான்ட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன ஸ்பெசிஃபிக்கான என்ன நேம் வைக்கணுன்றது எனக்கு தெரியல. ஸோ அதுக்கு தான் நான் வந்து ரெடி ஆக போகிறேன். அண்ட் அப்படியே கெட் ரெடிலேருந்து நான் என்னென்ன பண்ணுறேன் நியூ இயருக்கு நைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோலாம் பார்க்கலாம். ஸோ வந்து நான் வந்து என்ன ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன்னா பிளாக் கார்கோ அண்ட் தென் ஒரு பிங்க் கலரில் வந்து ஒரு க்ராப் டாப் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் இது எப்படி ஸ்டைல் பண்ண போகிறேன்றது எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் என்ன வேறு வச்சுருக்கேன், நாளைக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ நான் எப்படி ஸ்டைல் பண்ண போகிறேன்றது எனக்கே தெரியல. அந்த வீடியோ வேறு நீங்கள் ஸோ அது வாங்க பார்க்கலாம் நான் எப்படி ஸ்டைல் பண்ணுறேன் அண்ட் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரெஸ் போட்டாச்சு அண்ட் நான் வந்து 2 டாப்ஸ் கிட்ட நான் வந்து போட்டு பார்த்தேன். எனக்கு வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை இல்லை. ஸோ இந்த டாப் வந்து இந்த க்ராப் டாப் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் வந்து ஒரு டக்கின் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னா கூட மேலே இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து அப்புறமா ஃபுல் அவுட்ஃபிட் நான் வந்து காட்டுறேன். அண்ட் தென் ஆக்சசரிஸில் வந்து நான் எதுவுமே போட போகிறதில்ல. ஒரு வாட்ச் அண்ட் தென் ஒரு பிரேஸ்லெட், ஒரு ஃபுல் நெக் அப்படின்றதுனால. ஸோ ஆக்சசரிஸ் வந்து நான் என்ன போடுறேன்றதை பார்ப்பேன். ஸோ கேஷியோட வாட்ச், கேஷியோவாக கெசியோ எனக்கு தெரில, அந்த வாட்ச் டைம் ஆயிடுச்சு. அண்ட் தென் ஒரு பிரேஸ்லெட். ஓகே, எடுத்துட்டு வரேன். ஸோ சங்கி வந்துட்டா அண்ட் எடுத்துட்டியா? ஆமாம். அண்ட் இப்போ வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். போயிட்டு அங்கே போயிட்டு நான் எப்படி இருக்கு, என்னென்னலாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க என்னன்றது எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். கிளம்பிட்டா, ஜாலியாக இருக்கு, மொட்டை மாடியில் இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. வந்துட்டோம், சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஒரு க்யூட்டாக வந்து ட்ரீ வந்து லைட்ஸ் வந்து கீழே ஃபாலோ ஆகிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. நான் வந்து அதை காட்டுறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எப்படி இருக்குது, அழகாக இருக்குது தானே? சரி இதில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அழகாக இருக்குது. இங்கே வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது, அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே நின்று தான் ஏதாவது ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்தோம். இது எங்கன்னு தெரியல, எங்கே தெரியல, எங்கேன்னு ஹெல்மெட் வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. பட் ஓகே, நம்ம வந்து இங்கே நின்று எடுக்கலாம் சில ஃபோட்டோஸ். மெனி ஹவர்ஸ் லேட்டர் இப்படி வந்துட்டுருக்காங்க. நான் ஒருத்தி தனி மரமாக நின்றுட்டுருக்கேன். அது எதுவுமே இது இல்லாமல் இது வந்துட்டுருக்கா பாருங்க. அந்த ட்ரீஸில் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. அவனுடைய விளாக வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கா. அவங்களுடைய கமெண்ட்ரி மட்டும் பாருங்களேன்.
ஸோ எஸ் வி ஆர் இன் சர்ச் CSI சர்ச் என்ற அழுத்த மேடம் கை வந்து கேமரால வைக்கிறீங்க மேடம். சாரிங்க. இவன் ஹெவியாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துனாக்கா, அதனால் என்னால் வந்து சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, ஓகே, ஃபைன். இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன், நீங்கள் பாருங்கள். சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை ஏதாவது வாங்கி தருவீங்கன்னு பார்க்குறேன், ஆனால் எதுவுமே வாங்கி தர மாட்டீங்க. வாய்ஸ் கேட்குதான்னு எனக்கு தெரில கைஸ், வாய்ஸ் கேட்குதான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் ஏதோ ஒன்று பேசுகிறேன். காசு இல்லை மச்சான், காசு. பைத்தியக்காரிங்க நடுவில் உட்காந்துன்னு நம்ம ஒன்று பேசணுன்னா இன்னும் பாட்டுனா ஒன்று பேசணுங்க. அப்படின்னா இவங்க காலை பாட்டு பாடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று காலை என்ன ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு ஏற்ற வேணும். கக்கா முட்டை கண்ணால என்ன எக்ஸ்கியூஸ் மீ, we are in church. Yes. Behave decently. Amen. சரி, ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து இந்த நைட் எப்படி போச்சு? ஆமாம், ஜோக் சப்போர்ட். உங்களுக்கு இந்த நைட் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் இந்த சர்ச்சில் வந்து அரவுண்ட் இப்போ வந்து 9:30 ஆக போகுது. 10 o'clock வர மாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் நாங்கள் வந்து 10 o'clock இங்கே வந்து காலி பண்ணலாம். ஏன்னா வரவங்க வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நாங்கள் வந்து உட்காந்துட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. அதனால் வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து இடத்த காலி பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் வந்து என்ன இது பண்ண போகிறீங்க? என்ன இது பண்ண போறீங்க? சாப்பிட்டு லீத்து போட்டிங்கன்னு இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ போயிட்டு வந்து 12 o'clock ஷார்ப் 12 o'clock வந்து நம்ம வீட்டில் வந்து ஷார்ட்னா கத்திட்டு ஷார்ட் பண்ணி இல்லை ஷார்ப் 12 மணி பூஜை நைட்டு 12 மணி. இல்லை வாட்சில் சார்ஜ் இருக்குல்ல, ஸோ வாட்சில் எப்படி சார்ஜர் இருக்கும்? சார்ஜர் போடுறது இது வந்து இருக்கும் டச்சு, இது வந்து டச்சு தான். வாட்சில் எப்படி சார்ஜர் இருக்கும்? சார்ஜர் போட்டால் சார்ஜர் இருக்கும். இது காமிக்கிறேன் உங்களுக்கு, காமிக்கிறேன். இல்லை காய்ஸ், வெயிட் பண்ணுங்க காய்ஸ். இதுலலாம் வந்து சார்ஜ் போடணும் காய்ஸ். இது போட்டோன்னா இது ஆன் ஆகிடும் காய்ஸ். சார்ஜர் நீ சார்ஜர் எடுத்துமே அங்கே போட்டேன்னா எப்படி இதுவாக இருக்கும்? கேமரானாலே போய் உட்காருவா போல. இல்லை காய்ஸ், எனக்கு வந்து இப்படி என்ன சொல்கிறதுனே தெரியல. இதுங்கெல்லாம் கூட வச்சுட்டு சரி விடுங்க. எங்க வாட்ச்ல சார்ஜர் இருக்காமாங்க. இது எந்த இதுல எனக்கு புரியலங்க. சார்ஜ் வந்து எது மார்க்கமா பேசினு இருக்காங்க. என்ன முட்டை கண்ணால அந்த மாதிரி வந்து பாட்டு பாடிட்டு இருக்கல. யாரு நீ தான் பாட்டு பண்ண இருக்கு? நான் கா 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 நன்றி சொன்னேன். நீ காக்கா இல்லை, நான் காக்கா என்னன்றது வந்து ஃபுல்ஃபில் பண்ணேன், அவ்வளோதான். இதில் ஒன்றும் தப்பு இல்லையே. ஸோ இங்கே எல்லாரும் 3 பேர் ஒன்றா தான் வருவோம். ஆனால் ஒருத்தவங்க வந்து ஃபோனை மட்டும் தான் நோண்டுவாங்க, வேறு எதாவது பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த ஃபோனில் நோண்டது என்னன்னா, யார் ஸ்டேட்டஸ் போட்டாலும் அது ஃபஸ்ட்டு போய் இப்போ பார்த்துருவா. அது எப்படின்னா பார்த்துடணும், ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை காய்ஸ். எதுக்கு வாய் எவ்வளோ கோடுன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட், இவ்வளோ பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் தெரியும். அவன் ஒருத்தி எடுக்கிறா, இவன் ஒருத்தி எடுக்கிறா. நான் யாருக்கு தான் பேசுறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. இவன் ஒன்று எடுக்கிறா, கேமரா எடுத்துட்டு வந்துடுறா என் மூஞ்சி முன்னாடி இப்படின்றா. இவன் இப்படி வச்சுக்கிறான். Oh my God, I can't do anything. What is the problem? I don't know. The church, I want to pray. என்ன பண்றதுன்னே தெரியல. இதுங்க என்ன பண்றதுன்னே தெரியல. நான் கடவுளே நீ தான்ப்பா என்ன ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. இந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிக்க சப்பா. சரி அந்த இது சொல்லு, என்னது அந்த இது என்னது? பல்லகுத்துக்கும் எங்கள் பிதாவே. நான் வந்து இப்போ நான் சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா, நான் நாங்கள் வந்து ஸ்கூல் டேஸில் வந்து என்னன்னா, லாஸ்ட்டாக வந்து எங்கள் ஸ்கூல் வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல். லாஸ்ட்டாக வந்து ப்ரேயர்லாம் பண்ணிட்டு என்னன்னா ஒரு ஸ்லோகன் ஒன்று சொல்லுவாங்க. அது என்னன்னா நான் சொல்கிறேன் பாருங்க. பரலோகத்திற்கும் எங்கள் பிதாவே, யாமை பெரும் மற்றவரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குறிச்சபிக்கிறோம். ஐயோ நான் ப்ரேயர் பண்ணுறேனே, நான் கூட மறந்துட்டேன். சரி ஓகே, நான் ஸ்லோகன் மட்டும் சொல்கிறேன். ஒரே நிமிஷம் காய்ஸ், மறந்துச்சு தான் நான் மறந்துட்டேன். ஸ்டார்டிங் என்ன? பரலோகத்தில் இருக்கும் பரமபிதா. அது இல்லை, நீ தப்பு. என்ன சங்கி உனக்கும் தெரியாது. ஏன்னா இப்போ நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கே மறந்துச்சு. சரி ஓகே, ஐ வில் ட்ரை.
பல்லகத்துக்கும் எங்கள் நாம ரசிக்கப்பட்டதாக ஒரு யாஜம் வருக உடைய சித்தம் பல்லோகத்தில் செயற்படும் போல பூலோகத்திலும் செயற்படுவதாக எங்கள் அன்பின உணவை எங்களுக்கு அள்ளித்தள்ளும். எங்களுக்கு தீமை செய்தவர்கள் நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தள்ளும். எங்களுக்கு சோதனை விடாதே தீமையிலிருந்து அச்சத்தள்ளும். ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். இதுதான் வந்து காய்ஸ், இதுதான் வந்து நாங்கள் வந்து எப்படி நாங்கள் சர்ச் போனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்து நாங்கள் சர்ச் போவோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் டேஸில் வந்து நம்ம கிறிஸ்டின் ஸ்கூல்ன்றதுனால லாஸ்ட்டாக வந்து லிட்டில் ஃப்ளார் கான்வென்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் LFC நாங்கள் வந்து இளவரசிங்க தான் படிப்பாங்களே அந்த ஸ்கூல் நாங்கள் அந்த ஸ்கூலில் தான் நம்ம படித்தோம். அங்கே வந்து இதுதான் வந்து லாஸ்ட்டாக ப்ரேயர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சொல்லுவாங்க. ஓகே காய்ஸ், இப்போதைக்கு இது போதும் நினைக்கிறேன். மூஞ்ச வச்சு சும்மா மூஞ்ச அந்த மாதிரி வச்சு இந்த நான் அழகுடி, நான் என் அழகு பார்த்து உனக்கு செருப்பால் அடிப்பேன். ஐயோ சங்கிக்கு வேற வாய் முடிஞ்சிருச்சு. டைம் வந்து கரெக்டாக 10 ஆக போகுது. நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ எனக்கு இந்த நியூ இயர் நைட் வந்து இப்படி தான் போச்சு. லாஸ்ட் சர்ச் வரணும், கிறிஸ்மஸ்க்கே சர்ச் வரணும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் ஆனால் வர முடியல. பட் ஸோ முடிச்சாச்சு. கிளம்பிட்டோம். அவளும் வண்டி எடுத்துட்டு ரெடி ஆகிட்டா. ஸோ கிளம்ப அப்படியே பெட்ரோல் போட்டு கிளம்ப போகிறோம். பெட்ரோல் போட வந்து போக போகிறோம். இந்த சின்ன சாமான்லாம் வாங்கலாம்னு நினச்சேன். ஆனால் என்னால் வாங்க முடியல. காசு என் கையில், அதனால வாங்க முடியல. பட் நெக்ஸ்ட் இயரில் சேம் இதே மாதிரி காற்று ரொம்ப அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் பேசுறது கேட்குமான்னு தெரியல. பட் ஓகே ஃபைன். இது வந்து ஹாஸ்பிட்டல் இப்போ செம்மையாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக லைட்லாம் போட்டு ஜாலியாக பண்ணியிருக்காங்க. நல்லா தாஜ்மஹால் மாதிரி. என்னுடைய இயர் எண்டில் வந்து நைட்டு வந்து இப்படிதான் போச்சு. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்தேன். ஏன்னா ஒரு சம்திங் ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே நம்ம வெளியே வர சொல்ல அது ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்மளை ஆக்கிடும். அந்த சில் ஹேரு ஜாலியாக போகுது. இதே மாதிரி அதுக்கு அடுத்த வருஷமும் ஜாலியாக போனேன். ஏன்னா அதுக்கு போகணும். இந்த வருஷம் வந்து எனக்கு நல்லா தான் போச்சு. 6 month வந்து நல்லதாக இருந்தது. அதுக்கு அடுத்த 6 month வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. நான் படித்த ஸ்கூல் ரொம்ப ரொம்ப நிறைய மெமரிஸ் இருக்குது இந்த ஸ்கூலில். நான் இது காட்டணும் நான் நிறைய நினைப்பானே காட்ட முடியல. பேர் பண்ணுறதுனால நான் காட்டுறேன். எனக்கு ரொம்ப அது இந்த பேக்கில் இருக்கு பாருங்க இந்த இடம். எனக்கு செம்ம மெமரிஸ் இருக்குது இந்த இடத்துல. சரி, நான் ப்ளாக் கட் பண்ணிக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு இதோட என்ன நடக்குதுன்றத நான் சொல்கிறேன். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம். நியூ இயர்க்கான ஸோ இது நான் இதோட எண்டு கார்டு போட்டு முடிச்சிடுறேன். இதுவரை யாரெல்லாம் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்களோ ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் தரும். டாட்டா. சரி டாட்டா.